மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக வந்து பார்த்தோன்னாக்கா எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் உங்களுக்கு அப்டேட் உடனே வந்துடும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடுதலை 2. ஃபஸ்ட் ஷோ போயிருந்தேங்க. படம் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் பார்ட்டில் எங்கெங்கே வந்து பார்த்திங்கனாக்கா அவர் பாஸ் பண்ணி வச்சுருக்காரோ அந்த கேரக்டரைசேஷன்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் வந்து ரெஸ்யூம் ஆகுது. அதுவும் இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நடுவில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்ட்ரோ பண்ணியிருக்காரு. படம் எங்கேயுமே லேக் இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லப்போனால் வந்து பார்த்தோன்னா படத்துக்கு கச்சிதமாக இருக்குது. இந்த வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்த்தோன்னாக்கா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் வந்துட்டு இருந்தது. பட் இந்த படம் அப்படி இல்லை, ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம எப்படி புஷ்பாவை வந்து பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ணணுமோ அதுமாதிரி இந்த படத்தையும் செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா வந்து யாராக இருந்தாலும் சொல்ல தயங்குற கதை. மதில் மேல் பூனை இந்த பக்கமும் சொல்ல முடியாது, அந்த பக்கமும் சொல்ல முடியாது. கரெக்டாக நேரோவாக ஸ்ட்ரெயிட்டாக போல்டாக கரெக்டாக பிச் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லணுமோ அதை வந்து கரெக்டாக எப்படி சொல்லணுமோ அதை சொல்லியிருக்காரு. ஏன்னா கொஞ்சம் மாற்றி அப்படி இப்படின்னா கூட வந்து பார்த்தோன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கோம். அந்த விஷயத்தில் வந்து பார்த்தோன்னாக்கா கதையை கையாண்ட விதத்தில் வந்து பார்த்தோன்னாக்கா வெற்றியை பாராட்டி தான் ஆகணுங்க. வாத்தியாராக வர நம்ம விஜய் சேதுபதி சும்மா சொல்லக்கூடாதுங்க, தான் சொல்லணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லை அப்படின்ற ஒரு போட்டி இருந்திருக்கு போல இருக்குது நடிக்கிறதுல. ஏன்னா அந்த ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா பார்க்க முடியுது. நல்லா இருக்குது. எங்கேயுமே வந்து பார்த்தோன்னாக்கா எதுவும் ஓவர்ஃப்ளோ ஆகி போல் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக டிசைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி படத்தை வந்து பார்த்தோன்னாக்கா ஸ்டண்ட்டு எப்பவுமே வந்து பார்த்தோன்னா வெற்றி படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டண்ட்டு எவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பார். ரொம்ப பறக்கிற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் அவரோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பாருங்கள், லாஸ்ட்டாக எடுத்த படம் வரைக்கும் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன ஒரு ரியாலிட்டியாக பண்ண முடியுமோ அந்த ரியாலிட்டியை வந்து பார்த்தோன்னாக்கா ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் கொடுத்துருப்பாரு. இந்த படத்துலையும் அப்படி தாங்க பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு ஃபைட்டிங். அடுத்தது பார்த்திங்கன்னா படத்தோட லொக்கேஷன்ஸு. படம் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா ஃபுல்லாகவே நம்மளுக்கு பச்சை பசேல் தாங்க இருக்குது. ஃபுல்லாக இன்டீரியரில் காட்டில் இன்டீரியரில் போய் எடுத்திருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா காட்டோட இன்டீரியரில் போய் எடுத்திருக்காங்க. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு போட்டிருப்பாங்க போல இருக்குது. உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க ஆர்ட் டைரக்டர். ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. அடுத்தது நம்ம வாத்தியாரோட ஒய்ஃபாக வரவங்க மகாலட்சுமி. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வாத்தியாரோட ஒய்ஃபாக வரவங்க மகாலட்சுமி. ஆக்சுவலாக அவங்க எப்படி சொல்கிறது, ரொமான்ஸ் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோ பெக்யூலியராக இருக்குது அப்படி தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு லவ்வராக அந்த ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கிற காதல் வந்து பார்த்தோன்னாக்கா அருமையாக இருக்குது. அது ஸ்க்ரீனிங்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒரு படத்தில் எந்த ஒரு கேரக்டர் நெகட்டிவாக ரொம்ப வந்து பார்த்தோன்னாக்கா புகழப்படுதோ அவர் அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா கேரக்டரைசேஷன் உள்வாங்கி நல்லா பண்ணியிருக்காரு தாங்க சொல்லணும். அந்த விதத்தில் இந்த படத்தில் வர சேத்தன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனிங்கில் பாருங்கள், உங்களுக்கே வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோபம் வரும் அவரை பார்க்கும்போது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இருக்கிறவங்கள வந்து பார்த்திங்கனாக்கா டெம்பர் பண்ணுறாரு எல்லா இடத்துலையும். இந்த பாட்டில் வந்து பார்த்தோன்னா ஏன் போராடுறாங்க, எதுக்கு போராடுறாங்க, எதனால் இந்த போராட்டம் ஆரம்பித்தது, இந்த போராட்டம் வந்து பார்த்தோன்னாக்கா எப்படி வந்து பார்த்தோன்னாக்கா மக்கள் இயக்கமாக மாறிச்சு, என்ன பேக்ரவுண்டில் வந்து பார்த்தோன்னாக்கா இவங்க சப்போர்ட்டு இருக்குது, எல்லாமே வந்து கிளியர் கட்டாக சொல்லியிருக்காரு வெற்றி. அண்ட் படம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளே வந்து பார்த்தோன்னா அந்த படத்துக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாரு. அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கேயுமே வந்து சலிக்காமல் எந்த ஒரு கேரக்டரும் போர் அடிக்காமல் எவ்வளோ வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு ஆடியன்ஸை எங்கேஜாக வைக்கணுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா எங்கேஜாக வச்சுருக்காரு வெற்றி. உண்மையிலேயே அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். அண்டு மியூசிக் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு சீனுக்கு பின்னாடி வர பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி நல்லா வந்து பார்த்தோன்னாக்கா கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுதா இல்லையா, இல்லை மக்கள் தலைவர் வந்து என்ன ஆனார், விஜய் சேதுபதி என்ன ஆனார், அதுதான் வந்து பார்த்தோன்னா படத்தோட கதை.
அண்ட் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவி. பார்க்கணுன்னு நினச்சிங்க தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு எங்கேயுமே லேக் இல்லை. கொஞ்சம் சீரியஸாக தான் போகுது. ரொம்ப ரொமான்ஸ் ஓகே, பட் ரொம்ப வந்து பார்த்தோன்னாக்கா காமெடிலாம் இல்லை. அண்டு ரொம்ப சீரியஸாக தான் போகுது. விடுதலை ஒன்று பிடிச்சவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக வந்து பார்த்தோன்னாக்கா எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் உங்களுக்கு அப்டேட் உடனே வந்துடும். தேங்க்யூ.